வாழிய தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 126வது பகுதியாக வரதட்சணையும் சீரும் என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம். தங்கம் விலை இறக்கை கட்டு பறக்கும் இந்த நேரத்திலே காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகள் நம் அனைவருக்கும் இதம் தருபவை. அவரே சொல்கிறார், வரனாக இருக்கப்பட்ட பிள்ளைகளும் இதற்கு, அதாவது வரதட்சணை எதிர்ப்புக்கு சகாயம் செய்ய வேண்டும். சாதாரணமாக மாதா பிதாக்களின் வார்த்தைக்கு புத்திரர்கள் மாறு சொல்லவே கூடாதுதான். அப்படி சொல்லும்படி நான் புத்திரர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடாதுதான். ஏற்கனவே முன்னாளை போல பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு கட்டுப்பட்டிராத இக்காலத்தில் நானும் அவர்களை கீழ்ப்படியாமல் இருப்பதில் ஊக்கக்கூடாதுதான். இதெல்லாம் எனக்கு தெரிந்தாலும் விவாக விஷயத்தை பண சம்பந்தம் உள்ளதாக பண்ணி பிராச்சீனமான நம் ஸ்திரீ தர்மத்துக்கு உண்டாக்குகிற பெரிய ஹானியை பார்க்கிற போது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பிள்ளைகள் எனக்கு ஆதரவாக அப்பா அம்மாவிடம் வாதம் பண்ணி வரதட்சணையும் சீரும் கேட்காவிட்டால் தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சத்தியாகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்ல தோன்றுகிறது. நிஜமான சத்தியாகிரகமாக இருக்க வேண்டும். பெற்றோர் கேட்கவில்லை என்பதற்காக பிள்ளை அவர்களை ஒதுக்கிவிட்டு கல்யாணம் பண்ணி கொண்டால் அது சத்தியாகிரகம் இல்லை. சத்தியாகிரகம் என்றால் அதிலே தியாகம் இருக்க வேண்டும். அதனால் வரதட்சணை இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கொள்ள மாட்டீர்களா? சரி, அப்படியானால் நான் கல்யாணமே பண்ணிக்கொள்ளாமல் பிரம்மச்சாரியாக இருந்து விடுகிறேன் என்று தியாகமாக எதிர்ப்பு செய்தால்தான் சத்தியாகிரகம். இப்படி பண்ணினால் எந்த தாயார் தகப்பனார் மனசும் மாறாமல் போகாது. இதுதான் இப்போது இளைஞர்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய சீர்திருத்தம். மாதா பிதா குரு என்று 3ஐ வேதமே சொல்லியிருக்கிறதோ இல்லையோ, அதனால் மாதா பிதாவை தானாக ஒரு புத்திரன் எதிர்த்து கொள்ளக்கூடாது என்றாலும் இப்போது நான் குரு என்று பெயர் வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறவன் சொல்வதால் வரதட்சணை விஷயத்தில் மட்டும் மாதா பிதாவின் அபிப்பிராயம் சாஸ்திரப்படி இல்லாவிட்டால் பிள்ளைகள் அவர்களை எதிர்த்து வாதம் சத்தியாகிரகம் பண்ண வேண்டும். இது நம் இவர்கள் கேன்சர் மாதிரி நம் சமூகத்தில் புரையோடி அரிக்கிற ஒரு கொடுமையை அகற்றி நம் சமுதாய மறுமலர்ச்சிக்கு செய்கிற மகத்தான தொண்டாக இருக்கும். நம் மதத்தின் மேன்மையில் உள்ள நம்பிக்கைக்காக மட்டுமின்றி மனிதாபிமான கடமையாகவும் இதை நம் இளைஞர்கள் செய்ய முன்வர வேண்டும் என்று காஞ்சிமா முனிவர் சீரும் வரதட்சணையும் இல்லாத எளிய திருமணத்தை இளைஞர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.